அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அழகான பொன்மொழி, நாம் மற்றவர்களை பற்றி தீர்ப்பளிக்கிற போது ஒரு நீதிபதி மாதிரி நடந்துக்கிறோம். நம்மளை பற்றி தீர்ப்பளிக்கிற போது நம்ம தரப்பு நியாயங்களை முழுக்க வாதிடுகிற ஒரு வக்கீலாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன். இதுக்கு நேர்மாறாகவும் அதையே மறுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. நம்ம மற்றவங்க விஷயத்தில் குற்றம் சாட்டுகிற வக்கீலாக இருக்கிறோம், நம்ம விஷயத்தில் மட்டும் தீர்ப்பு சொல்கிற நீதிபதியாகவே மாறிடுறோம். ரெண்டுமே உண்மை. அதாவது ஒரு வக்கீலாகவும் ஒரு நீதிபதியாகவும் இருக்கிறது தொழில்முறையான வாழ்க்கை முறை மட்டுமே இல்லைங்க. பல சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு நம்ம வக்கீல் மாதிரி நிறைய வாதங்களை எடுத்து சொல்வோம், நீதிபதி மாதிரி நாமளே தீர்ப்பு சொல்லுவோம், இதான் கரெக்டு மற்றதெல்லாம் தப்பு அப்படி நாமளே வக்கீலாக இருந்திருக்கிறோம், நாமளே நீதிபதியாகவும் இருந்திருக்கிறோம். இப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கிற நீதிபதிகள், ப்ரொஃபஷனலாக இருக்கிற வக்கீல், அவங்கள பற்றி ஒரு சுவையான செய்தி அதை சொல்கிறது தான் இந்த முன்னுரையாக இதை சொன்னேன். நல்ல நீதிபதியாக இருக்கிறவர்கள் பிறர் மீது என்ன விஷயத்துக்கு குற்றம் அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறாங்களோ அது தங்கிட்ட இருந்தாலும் தன்னைத்தானே தண்டிச்சுக்குவாங்க. நான் பண்ணுறது தவறு அப்படிம்பாங்க. ஞானிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மாணிக்க வாசகர், வள்ளலார், உலகமே போற்றக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரும் தான் தப்பு என்னங்கிறத முதல்ல பேசுவாங்க. ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சிட்டேனே அப்படின்னு தன்னுடைய தவறுகளுக்கு வெட்கப்படுவது, குற்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வது, அல்லது குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்வது, நான் அந்த தவறு செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்வது ஒரு மனிதன் நீதியில் இருப்பதற்கான ஒரு ஒரு உச்சபட்ச உயர்வு அப்படிங்கிறாங்க. ஒரு செய்தி படித்தேன். நான் படித்ததை உங்களோட பங்கிட்டுப்பதை கூட சில பேர் கலாட்டாக ஒரிஜினலாக சொல்ல, உலகத்தில் எல்லாத்தையும் ஒரிஜினலாக சொல்ல முடியும், படித்தது தான் நிறைய சொல்ல முடியும். இப்போ பாரதி எத்தனையோ இடத்துல வள்ளுவரை கோட் பண்ணுறாரு. வள்ளுவர் தனக்கு முன்னாடி இருந்த நூலோர் சொல்லுவார்கள்னு கோட் பண்ணுறாரு. அதுக்கு அவங்களுக்குலாம் சொந்தமாக ஒன்றுமே சிந்திக்க தெரியாதுன்னு அர்த்தம். எல்லாருமே தனக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றியும் ரெஃபர் பண்ணுவாங்க. கம்பன் எத்தனை இடத்துல வால்மீகியை ரெஃபர் பண்ணுறாரு, திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுறாரு, பாரதி எத்தனை இடத்துல மற்ற எழுத்தாளர்களை மேற்கோள் காட்டுறாரு. நல்ல சிந்தனையாளர்கள் உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்லும்போது வேற பலருடைய கருத்துக்களை இணைச்சு தான் மேற்கோளாக சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டால் இது மாதிரி பல பேர் சிந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு. சில பேர் என்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரிஜினலாக இது ஒன்னோடதா, ஒரிஜினல் 365 டேஸும் நம்மகிட்டே இருந்திருக்கிற விஷயமாவா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? படித்தவங்க, படிக்கிறவங்க, பேசுகிறவங்க, கேட்குறவங்க, காதில் விழுந்தது தெரிஞ்சது நல்லவங்க மூலமாக இதை ஒத்துக்கிட்டு பேசுகிறது தான் பண்பாடு. நான் இதை இன்னொருத்தர் படித்தேன் அப்படின்னு எனக்கு பல பேர் நல்ல தகவல்களை அனுப்பி வைப்பாங்க, பேர் அனுப்ப மாட்டாங்க. அவங்க யார் என்னங்கிற விவரம் வராது. இருந்தாலும் அவங்க பேரோடய சொல்லிடுவோம், அவங்க தான் எனக்கு சொன்னாங்கங்கிறத கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் கிரெடிட் அவங்களுக்கே போட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்களேன், இப்போ நான் படித்த செய்தி நீதிபதிகளில் சில பேர் எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. டார்ஜிலிங்கில் டூர் போகிறாரு ஒரு பெரிய மனுஷன். அவர் வண்டி வேகமாக ஓட்டிட்டார். அது என்ன 60 கிலோமீட்டருக்குள்ளே 50 கிலோமீட்டருக்குள்ளே வரையறை வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை மீறி அவருடைய கார் போயிடுச்சு. போக்குவரத்து காவலர் மறிக்கிறார். நீங்கள் விதியை மீறி இருக்கீங்க, இதுக்கு அபராதம் கட்டணும், நீங்கள் கோர்ட்டில் கட்டணும் அப்படிங்கிறார். சரி கட்டிடுறேன், நான் கட்டிடுறேன் அப்படின்னு உடனே அவர் எழுதி கொடுக்குறாரு. கோர்ட்டில் போய் நாளைக்கு நீங்கள் இந்த பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு. இவர் போய் கோர்ட்டில் நிற்கிறாரு. இந்த மேஜிஸ்ட்ரேட் முதல்ல கேட்பாங்க, உங்கள் பேர் அப்படின்னு கேள்வி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவர் மகாஜன் அப்படின்னார். என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாக இருக்கிறேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி இருக்கும்? எதிரில் ஓவர் ஸ்பீடு ஓட்டுனதுக்கு பெனால்ட்டி கட்டுறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறாரு. இவர் யாரோ மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் பேர் அப்படிங்கிறாரு. மகாஜன். நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு. பதறிட்டார் மேஜிஸ்ட்ரேட். பட்டினி எழுந்திரிச்சு மைலாட் அப்படின்னாரு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நீதிபதி, நான் அபராதம் கட்டுறதுக்காக வந்திருக்கிறவன், நான் கட்ட வேண்டிய அபராதத்தை நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு நாள் யோசிச்சார். முதல் தடவையாக ஒருத்தர் தவறு பண்ணினா வெறும்னு அவங்கள வார்ன் பண்ணி அவங்கள தண்டிக்காமல் அனுப்பக்கூடிய அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது. நான் அதை பயன்படுத்தி
உங்களை எந்த வகையிலையும் அபராதமோ இல்லை எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ இருக்க வேண்டாம் அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறேன். இது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிற அதிகாரம், அதை பயன்படுத்தி நான் உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அப்படின்னா, நீதிமானாக இருக்கிறவங்க தான் தவறு பண்ணுற போது தவறு அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ரொம்ப அழகாக ரொம்ப பண்பாடாக அதை எடுத்துக்காட்டியிருக்கிறாரு. நம்ம சந்தோஷப்படணும். இது மாதிரி இன்னும் ஒரு சில நுட்பமான ஒரு செய்திகள், சில விஷயங்கள் அதை பற்றி தொடர்ச்சியாக படித்தேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டி சத்யதேவ் அப்படின்னு ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸ், அவர் அந்த நீதிபதியாக இருக்கார். அவர் நீதிபதியாக இருக்கும்போது அவருடைய மகனுடைய திருமணம். இப்போ மகனுடைய திருமணத்துக்கு அட்டன் பண்ணணும், மற்ற ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் கூட அந்த திருமணத்துக்கு போகணும் இல்லையா, எல்லாரும் ஆஃப் டே லீவு போட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. காலையில் முகூர்த்தம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீதிபதிகள்லாம் லீவு போட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க சக நீதிபதிகள். சத்யதேவ் என்ன பண்ணார் அப்படின்னா, கரெக்டாக முகூர்த்தம் முடிஞ்ச உடனே காரில் ஏறி கோர்ட்டுக்கு போயிட்டார். லீவு போடல. அவர் ஒரு பாலிசி வச்சுருந்தார், லீவே போடக்கூடாது அப்படின்னு. எக்காரணத்தை முன்னிட்டு நாம் விடுமுறை எடுக்கக்கூடாது, கேஸ் தேங்கி போயிடும், வர்ற மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதனால் ஒரு நீதிபதி நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்னு லீவெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளவு பர்டிகுலராக இருந்தார். அவர் நேர்மையினுடைய வடிவமாக லீவே எடுக்கிறது இல்லை. மகன் கல்யாணம், மற்றவங்க தான் லீவ் போட்டிருக்கிறாங்க 6 நாள், அவர் போய் கோர்ட்டில் உட்காந்துட்டாரு. சத்யதேவ் நீதிபதி ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவரை பற்றி சொல்கிறாங்க. எவ்வளோ அவருக்கு ஒரு சிறப்பு கொடுத்தாங்க எப்படின்னா, தலைமை நீதிபதியாக ஆகிற வாய்ப்பு அவருக்கு வரல. இவ்வளவு சிறந்த மனுஷன் தலைமை நீதிபதியாக உட்காரணும், அப்போ தானே அவருடைய அந்த நேர்மைக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. அப்போ தலைமை நீதிபதியாக இருந்த ஆனந்த் அப்படிங்கிற ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாரு, 6 வாரத்துக்கு மேலே லீவ் எடுத்துட்டா ஒருத்தர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக போடுவாங்க, அது அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் 6 வாரம் மேலே விடுமுறை எடுத்து இவர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக உட்காத்தி வச்சார். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஸ்டேட்டஸோட வெளியில் வர்றதில் வேறு பல மரியாதைகள் இருக்குது, வேறு பல நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு துறைக்கு அவருடைய உச்சத்தை தொட்டோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கணும்ல அவ்வளோ நேர்மையான மனிதனுக்கு. அதுக்காக இன்னொரு சக நீதிபதி இவர் தலைமை நீதிபதியாக வர்றதுக்காகவே விடுப்பு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு ஒரு செய்தி. இதெல்லாம் சுவாரஸ்யமான செய்தி. நீதிபதிகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். மத்திய பிரதேசத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் குரு பிரசன்ன சிங் அப்படிங்கிறவர். சார் அவர் ஆல் ஆஃப் சடன் அவர் என்ன பண்ணார், அவருக்கு சர்வீஸ் இன்னும் இருக்க ரெக்கார்டு படி, இப்போ ரெக்கார்டு படி அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னாரு. ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு சர்டிஃபிகேட்டு எங்கள் அப்பா ஸ்கூலில் சேர்க்கும்போது வயசு தப்பாக கொடுத்துட்டாரு, உண்மையிலேயே என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தில் 1 வருஷமாக என்னமோ குறைச்சி, அந்த காலத்தில் பெரியவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா 1 வயசை குறைச்சி கொடுப்பாங்க, வேணும்னு கூட செய்ய மாட்டாங்க, தெரிய கூட தெரியாது எந்த மாதம் என்ன வருஷம் புள்ள பிறந்ததுன்னு கூட பல பேர் குறித்து கூட வச்சுக்க மாட்டாங்க. இவருக்கு வயசு என்னென்னா குறைவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்துடலாம்னு சொல்லி ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் லீக் ஆகி அது அவமானப்பட்டு அந்த போஸ்ட்டை விட்டு போகிறவங்களாம் பல பேர் இருக்காங்க. இவர் எவ்வளோ பர்ஃபெக்ஷன் பாருங்கள். ஆல் ஆஃப் அ சடன் தானே பார்த்தாரு, எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க, எங்கள் அப்பா டாக்குமெண்ட்டில் கொடுத்த வயசு தப்பு, அதனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி தானாகவே அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதே மாதிரி கேபி சுப்பிரமணிய கவுண்டருடைய தந்தை கேஎஸ் பழனிசாமின்னு ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க. அவரும் ஒரு சின்ன தவறு பண்ணார், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அபராதம் கட்டி நான் இந்த செஞ்சதுக்கு இந்த அபராதத்தை கட்டுறேன். மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜு, நீங்கள் அதெல்லாம் கிடையாது, நான் கட்ட வேண்டிய அபராதத்தை கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு. அவங்களாம் சிறந்த நீதிமான்கள்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்னொரு நீதிபதியினுடைய விவரத்தை கேட்டால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் தேதியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேதியில் 2 பேரும் வந்துடுவாங்க, கட்சி உங்களுக்கு வழக்கு தொடுத்தவர், வழக்கை எதிர்த்தவர், டிஃபென்ஸ் சைடு எல்லாரும் வந்துட்டாங்க. இவர் உக்காந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு, லார்ட்ஷிப் இன்றைக்கி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க, இந்த கேஸுக்கு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. அவருக்கு அது மறந்து போயிடுச்சு. அவர் ஜட்ஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல.
அவர் மனசு வச்சாருன்னா ஜட்ஜ்மெண்ட் டேட்டை ஒத்தி போடலாம். நான் இன்னும் 2 நாள் கழித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். யாரும் அவங்கள ஒன்றுமே கேட்க முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவர் நேராக ஒரு 2 நிமிஷம் ரூமுக்கு போனார். ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நான் என்னுடைய கடமையை சரியாக செய்யலை, நான் இத்தனை தேதி ஜட்ஜ்மெண்ட் தரதா சொன்னேன், நான் செய்யலை, அதனால நான் ராஜினாமா பண்ணுறேன் என் வேலையன்னு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு நீதிபதி அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அவரை பற்றி ஒரு குறிப்பு. இன்னொன்றுங்க, தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த சுப்பிரமணிய ஐயரை பற்றி ஒரு செய்தி. ஒரு டாக்குமெண்ட் அவருக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. அவரால் அதை படிக்க முடியல. 2-3 தடவை பார்த்தாலும் அதை படிக்க முடியல. உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு ஜட்ஜிக்கிட்ட காமிச்சு நீங்கள் படிக்க முடியுதா பாருங்கள். அவர் தெளிவாக படித்தார், படிக்கலாம் அப்படின்னு. இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட காமிச்சார் படிக்கிறதுக்கு. அவர் தாராளமாக படித்தார். அடுத்த வினாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய கண் பார்வை சரியாக இல்லை, நான் இங்கே நீதிபதியாக உட்காந்துக்கிட்டு எல்லாருடைய அவஸ்தைக்கும் காரணமாக இருக்கக்கூடாது, ஒரு டாக்குமெண்ட்டை படிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு என்னுடைய கண்ணில் சக்தி இல்லை, அப்போ அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நான் நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்னு ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு ஒரு பாட்டு வெளியிட்டார். நீங்கள் இந்த நீதிபதிகளை பற்றிய சுவாரஸ்யமான சம்பவங்கள், மிக மிக இனிமையான பல செய்திகள், இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீதிமான்கள்லாம் எப்படி இருக்கணும்? நீதிபதிங்கிறது நாட் எ போஸ்ட், இட் இஸ் எ குவாலிட்டி. நீதிபதிங்கிறது இட் இஸ் நாட் எ போஸ்ட், இட் இஸ் எ குவாலிட்டி. அது அவங்களுக்குள்ள இன்பில்ட்டாக அந்த குவாலிட்டி இருக்கணும். நீதிமானாக இருக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையுமே மிக உயர்ந்தவனாக இருக்கணும். ஒன் cannot be a judge in his own case அப்படிங்கிறது நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்போ என்னை பற்றி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நானே தான் முடிவு பண்ணுவேன். பை போஸ்ட் நான் தான் சீனியர், அதனால் நான் தான் முடிவு பண்ணுவேன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. என்னை பற்றி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அதை வேற ஒரு நீதிபதி தான் விசாரிக்கணுமே ஒழிய பை போஸ்ட் நான் தான் சீனியர், நானே அதை விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இல்லை. நீதி தேவதைக்கு அப்போ அங்கே அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கு. அந்த புஸ்தகங்கள்லேருந்து ஒரு 4 சம்பவத்தை ஒருத்தர் தொகுத்து அனுப்பிச்சிருந்தாரு. எங்கே படிக்கலாம்? நம்ம ஒளிபரவட்டமில் படிக்கலாம். இந்த தாய்க்குருவி குஞ்சு குருவிக்கு எங்கேருந்தாவது போய் துளி துளியாக நெல்லுமணி அது புழு பூச்சி எடுத்துகிட்டு வந்து 50 தடவை 60 தடவை பறக்கும். சின்ன 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 குஞ்சு திருப்பி வாயான்னு திறக்குமேனு போய் ஒரு நாள் முழுக்க பாடுபட்டால் தான் அந்த தாய்க்குருவியால் அந்த எல்லா குஞ்சு பறவைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு 7-8 நாள் பாடாப்படும். தானாக திங்கிற பக்குவம் வர வரைக்கும் அந்த தாய்க்குருவி படாத பாடுபடும். நாங்களும் அப்படி தான் படுறோம். மக்களுக்கு நல்லது போகணும், எங்கே இருந்தாலும் நல்லது போகணும், நல்ல விஷயம் போகணும் அப்படின்னு எங்கே என்ன நல்லது கிடைக்கும்னு தேடி 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 படித்தது, கேட்டது, தெரிஞ்சுக்கிட்டது, புஸ்தகத்தில் இருக்கிறது, வேறு இடத்துல இருக்கிறது, நூலில் இருக்கிறது, கணினியில் கிடைக்கிறது, எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை தொகுத்து ஒளிபரவட்டமில் கொடுத்துருக்குறோம். படிங்க. எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த ஒளிபரவட்டம் லிங்க் இருக்கும். அந்த இணைப்பை சொடுக்குறீங்கன்னா ஒளிபரவட்டம் உங்கள் கையில் கிடைக்கும். படிங்க. மற்றவங்களுக்கும் அனுப்பி அதை படிக்க சொல்லுங்கள்.